அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 6ங்க. ராட்சசன் டெஸ்ட் பேட்ச் ஜிகே பகுதியில நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 6 வந்து குடுக்குறோம். இதுல நீங்க ஆன்சர் கீ பிளஸ் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க்க நான் வந்து குடுக்குறேன். இது வந்து டெஸ்ட் நம்பர் 6ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி. ஸோ கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்ற விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். யூனியன்னா என்ன? ஸ்டேட்னா என்ன? ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படின்னா, பொதுவா சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு பார்ப்போம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட்னா நம்ம என்ன பார்ப்போம். எமர்ஜென்சி பீரியட்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி இதனுடைய நோக்கங்கள் என்ன? அதுதான் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜஸினுடைய ஒரு அமைப்பு எப்படி இருந்தது? அது எதனால் ஏற்படுத்தப்பட்டது? அதனுடைய பயன்கள் என்ன? அவங்க அத முதல்ல பங்கேற்றவர்கள் யாரு? அதனுடைய முதல் போராட்டங்கள் என்ன? போன்ற விஷயங்கள்ல கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அது வந்து அந்த டெஸ்ட்ல வந்து எல்லாமே தெளிவா நம்ம வந்து குடுத்துருக்குறோம். அப்படித்தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஐஎன்சியினுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார்? அப்படின்ற மாரி கேள்விகளும், தியோசாபிக்கல் சொசைட்டி மெட்ராஸ்ல வந்து யார் இருந்தாங்க? அப்படின்ற மாரி பிரம்மஞான சபை. ஸோ மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஐஎன்சி ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் தான் இந்த கேள்வி. தாதாபாய் நவரோஜி வந்து ஏர்லி கான்ட்ரிபியூட்டரா இருந்திருப்பாரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிமாண்ட் என்னவா இருக்கும் ஐஎன்சி? ஸோ பொருளாதார கோரிக்கைகள் என்ன? அப்புறம் வந்து தேசிய காங்கிரஸினுடைய ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, இது எதெல்லாம் சரி, தவறு போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இத வந்து நீங்க வந்து கொஸ்டினும் குடுத்துருக்குறோம். ஆன்சர் கீயும் குடுத்துருக்குறோம். நீங்க கொஸ்டின் போட்டு பார்த்துட்டு, நீங்க ஆன்சர் கீ வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அசர்ஷன் ரீசனிங்ல நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து குடுக்குறோங்க. அசர்ஷன் ரீசனிங் வந்து எப்பவுமே எல்லா டெஸ்ட்லயுமே வந்து ஒரு 5, 6 கேள்விகளாவது இடம்பெற்ற லெவலுக்கு குடுத்துட்டுருக்கோம். நீங்க இத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். எங்கெங்கலாம் டெரிவ் பண்ணாங்க, அது சொன்னது தான். இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து டெலிகிராம் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா, அ ச ராட்சசன் சர்வம் குரூப் 2ன்ற அது குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லனா இந்த லிங்க்ல இருந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அது டைரக்ட்டா உங்களுக்கு அங்க போகும். ஸோ அது மாரியே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அந்த லிங்க் எல்லா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து குரூப் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.